வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து குட்டி பசங்களுக்கு பாவாடை சட்டையில் ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு ஃப்ளவர் வச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ராக்குக்கு ஹேர் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேண்டில் ஒரே ஒரு ஃப்ளவர் வைக்கிற மாதிரி, அப்புறம் கிளிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய யூசேஜ் இருக்குது. இந்த வீடியோக்காக நான் இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இதை விட சூப்பராகவும் நல்லா ஐடியா பண்ணலாம், கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஃப்ளவர் பெட்டல் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஃப்ளவர் அதை விட சின்ன சைஸு, இதை விட சின்ன சைஸ், இந்த மாதிரி 3 செஞ்சுருக்கேன். 2 ஃப்ளவர், 2 லீஃபு, இன்னும் 2 லீஃப், மொத்தமாக நான் 4 லீஃப் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கம்பி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த கம்பியை அந்த ஃப்ளவர் பெட்டலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வளைச்சிக்கிறேன். நீங்கள் ஒரு பென்சிலோ இல்லை இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பியை வச்சு திருப்பிட்டு வரணும். திருப்பிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நார்மல் நீடலும் த்ரெட்டும் வச்சு நான் வந்து தைச்சிக்கிறேன். கிட்ட கொஞ்சம் தையல் போட்டிங்கன்னா ஆடாமல் இருக்கும். ஒரு கையில் ஒரு விரலில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு விரலில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து ஸ்டிச் போடுங்க. ஸோ அது நகராமல் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுக்கணும். ஸோ நான் வந்து அந்த பென்சிலோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியலை வச்சு நான் அமுத்தி டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் டர்ன் பண்ணுறேன். எப்படி டர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வச்சு ப்ரெஸ் கொடுத்து நான் டர்ன் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணியாச்சு. அந்த லீஃப் ஷேப்புக்கே வந்து அந்த பெட்டல் ஷேப்புக்கே வந்து அந்த கம்பியை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெட்டீரியல் வச்சு நான் வளைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் போட்டுட்டு வரேன். மறுபடியும் இந்த முனையில் வந்து நான் வளைக்கிறேன் பாருங்கள். எப்படி நான் ஃபஸ்ட்டு அதை ப்ரெஸ் கொடுத்துட்டு கம்பியை வந்து இன்னொரு கையால் நான் வளைக்கிறேன். இப்போது இதில் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் அளவுக்கு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வளைச்சி முடிச்சாச்சு. இப்போது நடுவில் மட்டும் வந்து ஒரு சின்ன டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச், மறுபடியும் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணதை விட சின்னதாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக பண்ணிட்டு வரலாம். எக்ஸாக்டாக ஒரே அளவு இருக்க வேணாம், ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துட்டு போகலாம். இது வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் கோல்டன் ஜரி த்ரெட் எடுத்து நான் பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ரவுண்டாக கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஜரி த்ரெட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் ஜரி த்ரெட்டை விட இது கொஞ்சம் மெலிசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ நடுவில் இருந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கோல்டன் த்ரெட்டில் கொடுத்தா மாதிரி இதை வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் கிட்ட வேண்டாம், தூரமாக கொடுத்துக்கலாம். ஒரு ரெட் கலர் ஷைனிங்காக தெரிகிற மாதிரி நம்ம இதை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்ட்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த கம்பிக்கு மேலே அந்த பெட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே நம்ம செயின் ஸ்டிச் பார்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தடியாக நம்ம எடுத்துக்க முடியும். இது பார்த்திங்கன்னா நான் 2 ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். 2 ஜரி த்ரெட் எடுத்து நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் தையல் போட போகிறேன். அதாவது இது எதுக்குன்னா கட் ஒர்க்குக்காக வந்து போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிக்ஸாக்காக இந்த கம்பி தெரியாத அளவுக்கு நான் கொடுத்துக்கிறேன். அதை நான் கம்பி தெரியக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் நான் வந்து 2 த்ரெட்டாக எடுத்துக்கிறேன். இப்போது நார்மல் சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை நம்ம 2 எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். நான் அப்படியே சும்மா ஜிக்ஸாக்காக கொடுத்துட்டே வரேன் பாருங்கள்.
நீங்கள் இந்த ஜிக்ஸாக்காக கொடுத்தீங்கன்னா வந்து ஹீட்டு வச்சு தான் வந்து இந்த கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போது வந்து செயின் ஸ்டிச் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம இந்த கம்பியை நம்ம இது பண்ணோன்னா க்ளூ போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி லீஃப் வந்து ஜிக்ஸாக் தையல் கொடுத்து கம்பி கொடுத்து நடுவில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போது சிங்கிள் த்ரெட் நான் எடுத்துக்கிறேன். ரெட் கலர் சிங்கிள் த்ரெட் எடுத்து உள்ளக்க வந்து அந்த கேப் தெரியுது இல்லையா, அந்த கேப் தெரியாத அளவுக்கு நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணுன்னு இல்லை, உங்கள் இஷ்டப்படி எந்த ஸ்டிச் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சும்மா இந்த ஸ்டிச் கொடுத்து பார்க்கலான்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து லீவ் ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம், இல்லை வந்து ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ராஸாக செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிருக்கிறேன். இப்போது நடுவில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே வந்து நான் பீட்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே நான் வந்து பீட்ஸ் கொடுத்து முடிச்சுப்பேன். இதில் வந்து நடுவில் நீங்கள் ஸ்டோன் கூட நீங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் வேணும் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இது அவ்வளோதான். இப்போது இதை விட சின்னது பெருசு, அதை விட இது பெருசு, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து லீஃப் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளவர் பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து ஹீட் பண்ணி தான் வந்து நான் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டினா போல் நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். இப்போது நான் ஊதுவத்தியில் ஹீட் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அப்படியே நான் கொடுக்குறேன். கிளாத் வந்து அப்படியே உருகுது பாருங்கள். இதுதான் கட் ஒர்க்குக்கு வந்து பண்ணுவாங்க. கட் ஒர்க்குக்கு இது பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எட்ஜஸ்லாம் எடுக்கும்போது அப்படியே உருக்கிடுது. பட் ஆனால் அந்த ஜரி த்ரெட் உருகாது. இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிறேன். லீஃப்லாம் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், க்ரீன் கலர் லீஃபு, கோல்டன் லீஃபில் வந்து உள்ளக்க வந்து சின்ன பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது இது கம்பி கொடுத்ததால் இது எப்படி வந்து ஃப்ளெக்சிபிளாக வளையுது பாருங்கள். வளைஞ்சிட்டு ஸ்டிஃபாக அதே வந்து நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஸ்டிஃபாக நிற்குது. இப்போ 2 லீஃப், குட்டி லீஃப் அதுக்கு கீழே வந்து அதை விட கொஞ்சம் பெரிய லீஃப் வச்சு நடுவில் வந்து நான் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போது 3rd லீஃப் நான் கொடுக்குறேன். இப்போது நார்மல் த்ரெட்டு இது நடுவில் உள்ளே நுழைச்சிட்டு இப்போது நடுவில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், லீஃப் எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதை மறைக்கிறதுக்காக நான் பேர்ல் வந்து கொடுத்துக்கிறேன். பெரிய பேர்ல் பீட் மாதிரி எடுத்து நான் வந்து உள்ளே வந்து கொடுத்து தைச்சிக்கிறேன் நல்லா. இப்போ பாருங்கள், இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தைக்கும்போது நல்லா நிறைய வாட்டி தைச்சிக்கோங்க. ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னுமே வந்து சூப்பராகவே பண்ணலாம். நான் வீடியோக்காக சும்மா சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.